ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு எளிதாக கிடைக்கக்கூடிய உணவாயிருச்சு. சின்ன சின்ன ரோட்டு கடையில் கூட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அதிகமாக கிடைக்கிது. அப்படி கிடைக்கிற இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்றது உடலுக்கு நல்லதா இல்லை அதில் எதுவும் தீங்கு இருக்கா, அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது ஜீரணம். ஒரு ரிசர்ச் படி பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற ஒரு சர்விங் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வயிற்றில் செரிமானம் ஆகிறதுக்கு 17 மணி நேரம் ஆகுமா. நீங்களே யோசித்து பாருங்கள், 17 மணி நேரம் ஒரு உணவு வயிற்றில் செரிக்காமே இருந்துச்சுன்னா வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, வாந்தி இந்த மாதிரி பல பிரச்சனைகளை உண்டாக்கும். அது உங்கள் குடலுக்கு உகந்ததில்லை. செரிமானத்தை பயங்கரமாக பாதித்து நீங்கள் சாப்பிட்ற சத்தான உணவுகள் கூட வயிற்றில் அப்சர்வ் ஆகாமல் மோஷனில் வெளியே போக ஆரம்பிச்சிடும். ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில் இருக்க கலோரியை பற்றி. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை ஒரு கலோரி பாம்னே சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு 100 கிராம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரையில் 350 கேலோரி எனர்ஜி இருக்குது. அதே ஒரு பெரிய ஆபத்து. பத்தாததுக்கு கூட ஒரு 15 கிராம் அளவுக்கு கொழுப்பும் இருக்குது. ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரை அடிக்கடி கன்சியூம் பண்ணிக்கிட்டால் உடல் பருமன் சாதாரணமாக வரும். அதனால் யாரெல்லாம் ரொம்ப உடலில் கலோரி ஸ்பெசிஃபிக்காக இருக்கீங்களோ அவங்க தயவுசெய்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எடுக்க வேண்டாம். மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது பிளட் ப்ரெஷர். இது என்னடா அது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கும் பிளட் ப்ரெஷருக்கும் என்ன சம்மந்தம்னு யோசிப்பீங்க. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்குது. பிளட் ப்ரெஷர் கூடுறதே எப்படினால உடம்புல உப்பு அதிகமாகிறதுனால தான் பிளட் ப்ரெஷர் கூடும். நார்மலாக ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சர்விங்கில் 200 to 250 மில்லிகிராம் சோடியம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சோடியம் எப்போல்லாம் கூடுதோ அது உங்கள் உடம்புல பல உபாதைகளை உருவாக்கும். மெயினான உபாதை என்னென்னா பிளட் ப்ரெஷர் கூடும். நார்மலாக இருக்கவங்க கன்சிடரபிள். யாருக்கெல்லாம் பிளட் ப்ரெஷர் இருக்கோ அவங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை அவாய்ட் பண்ணுறது சால சிறந்தது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஹார்ட் டிசீஸ் மற்றும் ஸ்ட்ரோக். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நம்ம கொலஸ்ட்ரால் பற்றி போட்ட வீடியோஸ் லிப்பிட் ப்ரொஃபைல் வீடியோவில் போட்டிருப்போம். எப்போல்லாம் கொழுப்பு கூடுதோ அது போய் என்ன பண்ணும், உங்கள் செல்களில், அதாவது நம்ம ரத்தத்தை கொண்டு போகிற தமனிகளில் படிய ஆரம்பிக்கும். அப்படி படிகிறனால அடுத்தடுத்து உபாதைகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஜப்பானில் ரீசெண்டாக ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க. வாரத்தில் யாரெல்லாம் 3 தடவை ஃப்ரெஞ்ச் ஃப்ரை போன்ற அதிக வறுக்கப்பட்ட உணவுகள் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு 7% ஹார்ட் டிசீஸ் அண்ட் ஸ்ட்ரோக் வர்ற சான்சஸ் அதிகமாச்சு. இதே டெய்லி சாப்பிட்றவங்களுக்கு 15% அதிகமாகுமா. நம்ம வீடியோஸில் சொல்கிற எல்லாமே ஃபேக்ட் செக்டு அண்ட் ரிலையபிள் நியூஸ் மட்டும்தான் சொல்கிறோம். ஸோ எப்போல்லாம் இந்த மாதிரி ஹெவியாக டீப் ஃப்ரைடு ஃபுட்டு, நல்ல வறுத்த உணவுகள் சாப்பிட்றோமோ அது என்றைக்குமே ஹார்ட்டுக்கும் பிரெயினுக்கும் நல்லதில்லை. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பிரெயின் ஹெல்த். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 பீஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்டா அதில் 1.5 கிராம் ஆஃப் டிரான்ஸ்ஃபேட் இருக்கும். டிரான்ஸ்ஃபேட் பற்றி நம்ம எத்தனை வீடியோ போட்டிருக்கோம். டிரான்ஸ்ஃபேட் ஒரு கெட்ட கொழுப்பு. இது என்ன பண்ணும்னா மூளையோட ஆக்டிவிட்டியை மந்தமாக்கும். மூளையோட ஆக்டிவிட்டி மந்தமாகறனால ஃப்யூச்சரில் அது அல்சிமஸாவோ இல்லை ஒரு ஞாபக மருதியோ ஏற்படுத்தும். எந்தெந்த ஃபுட்டெல்லாம் ரொம்ப க்ரீசி, அதாவது ஆயில் ஃபுட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, க்ரீசி ஃபுட்டு எல்லாமே நேரடியாக மூளையை பாதிக்கக்கூடியது, உடம்புல மந்தத்தன்மையை அதிகப்படுத்தும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நோய் எதிர்ப்பு சக்தி. என்னடா அது ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சாப்பிட்றதுக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்கெல்லாம் கொண்டு வராங்கன்னு யோசிக்க வேண்டாம். எப்போயுமே ஒரு உடம்போட இம்யூனிட்டியை அதிகப்படுத்துறது நம்ம வயிற்றில் வாழக்கூடிய கட்டுன்னு சொல்கிற வயிற்றில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாஸ் தான். இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை போன்ற உணவுகள் என்ன பண்ணும்னா வயிற்றில் இருக்க நல்ல பாக்டீரியாவை கொன்னுட்டு கெட்ட பாக்டீரியா வளர்கிறதுக்காக வழிவகுக்கும். எப்போல்லாம் வயிற்றில் நல்ல பாக்டீரியா குறையுதோ உங்கள் உடம்போட எதிர்ப்பு சக்தி குறையும். இது சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் ஃபேக்ட். ஸோ நல்ல எதிர்ப்பு சக்தி வேணும்னு நினச்சோம்னா இந்த மாதிரி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இதில் இருக்க சர்க்கரை அளவு. ஒரு 100 கிராம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சாப்பிட்டாங்கன்னா அவங்க உடம்புல 30.1 கார்போஹைட்ரேட் அளவு கூடும். அப்போது சுகர் பேஷண்ட்டுக்கு இது உகந்ததல்ல. சுகர் பேஷண்ட் மட்டும்தானா? இல்லை, நார்மல் பேஷண்ட்டுக்கு இது உகந்ததில்லை. என்ன காரணம்னா இதோட கிளைசமிக் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. கிளைசமிக் இண்டெக்ஸ் 75. எந்த ஃபுட்லாம் கிளைசமிக் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்கோ அது உங்கள் உடம்பில் சர்க்கரை வர்றதுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தும். ஸோ இது சர்க்கரை நோயாளிகள் அறவே தவிர்க்கணும். யாரெல்லாம் ப்ரோன் டு டயபெட்டிக்னு நினைக்கிறாங்களோ அவங்களும் இதை தவிர்ப்பது மிக நல்லது. இப்போ தான் நம்ம முக்கியமான டாபிக்கே வந்திருக்கோம். இதை குழந்தைகள் கொடுக்கலாமா வேணாமா? பிளட் ப்ரெஷர் கூடும், மூளையை பாதிக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கும், டயபெட்டிஸ் வரும். இதெல்லாம் பெரியவங்களுக்கு மட்டும்தானா? இல்லவே இல்லை.
உங்கள் குழந்தைகளுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அதிகமாக கொடுத்தீங்கன்னா உடல் எடை கூடும். உடல் எடை கூடினாலே பாதி பிரச்சனை அங்கே தான் ஆரம்பிக்குது. பெண்களாக இருந்தால் அது பின்னாடி பல ஹார்மோன் பிரச்சனைகளை கொண்டு வரும். ஆண்களாக இருந்தாலும் பல பிரச்சனைகள் வரும். அதனால் உங்கள் குழந்தைகளுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொடுக்கலாமா வேண்டாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. அப்போ உங்களுக்கு அடுத்த கேள்வி வரும், அப்போ எங்களோட குழந்தைகளுக்கு நாங்கள் உருளைக்கிழங்கே கொடுக்கக்கூடாது, அதை பற்றியும் பார்த்துடலாம். பொதுவாக உருளைக்கிழங்குல பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ், தாது உப்பு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், நார் சத்து எல்லாமே இருக்கும். அது எப்படி கொடுத்தானா வேக வச்சு கொடுத்தா அது எல்லாமே அப்படியே இருக்கும். இல்லை லைட்டாக ட்ரை பண்ணி கொடுத்தோம்னா ஓகே. அதை விட்டுட்டு அதை டீப் ஃப்ரை பண்ணுறப்ப தான் அதில் இருக்க நல்லது எல்லாமே கெட்டதாகுது. குழந்தைகளுக்கு உருளைக்கிழங்கு தாராளமாக கொடுக்கலாம். கொடுக்குற விதம் தான் முக்கியம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸாக கொடுக்காமல் ஒரு ஸ்மாஷ்டு பொட்டேட்டோவாக கொடுங்க. அது உடலுக்கு ரொம்ப நல்லது.